எக்கச்சக்கமான மக்கள் அவங்களோட எஸ்ஐபிஸை ஆல்ரெடி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆம்ஃபியோட வெப்சைட்ல மாசம் மாசம் எவ்வளவு புது எஸ்ஐபிஸ் ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வளவு எஸ்ஐபிஸ் நிறுத்தப்பட்டதுன்றது டேட்டாவை ரிலீஸ் பண்ணிட்டு வரும். இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துல புதுசா ஆரம்பிக்கப்பட்ட எஸ்ஐபிஸை விட நிறுத்தப்பட்ட எஸ்ஐபிஸ் தான் அதிகமா இருக்கு. இதுதான் ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும், நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றாங்கன்றதான் மீனிங். இப்போ இதே டேட்டாவை இன்னும் க்ளோஸா பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட ஜூன் ஜூலை மாசத்துல தான் ஸ்டாப்பேஜ் ரேஷியோ ரொம்ப குறைவா இருந்தது. இந்த டேட்டாவை தனியா பார்த்து நம்மளால எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. இப்போ நிஃப்டி 50 மாசம் மாசம் என்ன ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்றத இங்க பாக்குறோம். கடந்த வருஷம் ஜூன் ஜூலை மாசத்துல தான் இருக்கிறதுலயே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்க ஒரு மோசமான பேட்டர்ன் என்னன்னா, மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெரிய ரன் அப் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனா அதே மார்க்கெட் நல்லா விழுந்து பாட்டம்க்கு போகும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுத்திடுவாங்க. எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அது நல்லா ஏறி மேல போனதுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் புதுசா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேசிக்கா எப்ப நம்ம பண்ணணும், நல்லா கீழே விழுந்திருக்கும் போதோ இல்ல போரிங்கா ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடரணும். ஆனா அந்த பாயிண்ட்ல தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பயத்தினால ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. சோ பேசிக்கா எப்ப எல்லாரும் பயப்படுறாங்களோ அப்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும். எப்ப எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்களோ அப்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கு. நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிட்டா நம்மளால நிறைய பணம் பார்க்க முடியும்.